நம்ம ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் செலவு, மடப்பு செலவு, எங்கேஜ்மெண்ட் தனியா வச்சா அதுக்கு ஒரு செலவு, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்கேஜ்மெண்ட் வச்சா அதுக்கு ஒரு தனி சாப்பாடு செலவு, காலையில முகூர்த்தம் ஈவினிங் ரிசப்ஷன் வச்சா அதுக்கு ஒரு செலவு, மேக்கப்க்கு ஒரு செலவு, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு தனி செலவு, பத்திரிக்கைக்கு ஒரு செலவு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பிரச்சனையே கிடையாது. ஆனா சரக்குக்கு நம்ம தான் காசு தரணும். இவ்வளவு ஏன் நம்ம காலையில போற குதிரை வண்டி கூட தண்ட செலவு தான்டா. இந்த கொலாபரேஷன்லாம் கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சஸா இருக்கணும். ஓ, இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த கல்யாண செலவை கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும் போல இருக்கே. என்னடா வேலைக்கு போகணும் போல இருக்கா? எங்கடா போற? ஒரு வேலை இருக்கு. உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஹலோ டேய், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்போவே 50,000 60,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை பிடிச்சி கொடு. நான் என்ன விஐபி சமுத்திரக்கனியாடா? 50,000 60,000 சம்பாதிக்க கால் சென்டர் ஃப்ரெண்டு வச்சுக்க. டேய், நீ எனக்கு வேலை வாங்கி தரலன்னா கூட பரவாயில்லடா. தயவு செஞ்சு இந்த படம் ரெஃபரன்ஸ் வச்சு மட்டும் பேசாதடா. டேய், இந்த வேலைக்கு போகிறதுலாம் நமக்கு செட் ஆகாது. பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியா? என்ன பிஸ்னஸ்? டேய், இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயமாடா. பிஸ்னஸ் பேசுறதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்கு. அங்கே வா. என்ன இடம்? இந்தா புடி. இதான் அந்த இடமா? பல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆன இடமே இங்கே தான். சொல்லு, என்ன வேணும்? ஏய், அதான் ஏதோ பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு சொன்னல, அதை சொல்லு. ஒரு பஸ் வாங்குறோம், அதை 10 பஸ்ஸாக மாற்றுறோம். எப்படி? ஏய், பஸ்ஸை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? சூரியவம்சம் படத்தில் என்ன தெரிஞ்ச ஆரம்பித்தாங்க? டேய், அங்கே சப்போர்ட்டுக்கு தேவையானி இருந்தாங்கடா. இங்கே என் கூட ஒரு தேவையில்லாத அணி தான் இருக்குது. வேற ஏதாவது சொல்லு. ஆ, ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிப்போம். அதில் பாஸ் ஆகட்டி பணம் வாபஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி? டேய், நம்மளே டுட்டோரியல் போய் தான்டா பாஸ் பண்ணோம். நம்மளாம் எப்படா டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதை பற்றி படத்துலையும் சொல்லியே. இது படத்தில் சொல்லையா? ஆ, டேய், சினிமா இல்லாமல் வேற ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்றா. ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 ரூமோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ரூமுக்கு 8,000 ரூபா. அப்போ 10 ரூமுக்கு மாதத்துக்கு 80,000 ரூபா. அதே 10 மாதத்துக்கு 8 லட்சம் ரூபா. ஒரே வருஷத்தில் அதை வச்சு 3 பிஜி ஆரம்பிக்கிறோம். ஆரியன் மென்ஸ் பிஜி, ஆரியன் விமென்ஸ் பிஜி, ஆரியன் கோலு. அப்படியே ஒரு பிராண்டா மாறுறோம். மச்சான், டேய், என்ன மாதிரி ஐடியா கொடுத்துக்கடா.